ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். நாங்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார்கோயிலேருந்து வர்றோம். காளையார்கோயில் ஜிஹெச்ல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். ஒரு போன அமாவாசைக்கு வந்து என் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்து எம்ஆர்பியில் கடந்த 10 இயர்ஸாக வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணா. அப்போ நானும் அவளும் ஒரு டைம் டூட்டியில் இது மாதிரி கணக்கம்பட்டி சித்தர் வந்து ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறாங்க, அங்கே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, அமாவாசைக்கு நாளே அக்கா நான் கண்டிப்பாக போய் ஆகணுங்க்கா, எனக்கு லீவ் கொடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. சரி ஓகே போ, என்ன திடீர்னு என்னை விட்டுட்டு கிளம்புறியே அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லக்கா, இந்த தடவை நான் போயிட்டு வந்துடுறேன், நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வந்து செகண்ட் டே வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஃபுல்லாக ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ட்ரைக், எம்ஆர்பி ஸ்டாஃபு. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, தமிழக அரசு இது மாதிரி நாங்கள் பொங்கலுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெகுலர் பண்ணி ஆர்டர் கையில் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே ஒரே சந்தோஷம். அப்போ நான் ஃபோன் பண்ணுறேன் அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரைக்கில் இருக்கும்போது, பரவாயில்ல நீ கணக்கம்பட்டி போயிட்டு வந்த உடனே உனக்கு வந்து எஃபெக்ட் நல்லா தெரியுதே அப்படின்னு, அக்கா எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிறங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஓகே கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டே கிடைக்குது ரேவதி, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நெக்ஸ்ட் பார்த்தா அமாவாசைக்கு நாள் நேற்று முந்தின நாள் வந்து அவளுக்கு தமிழக அரசு கவர்மெண்ட் ஆர்டரே கையில கொடுத்துருச்சு. ஒரே சந்தோஷம் அவளுக்கு. ஸோ நேற்று வந்து அவ ஃபேமிலியோட சேர்த்து வந்து நம்ம சர்க்குரு சாமியை வந்து பார்த்துட்டு நன்றி செலுத்திட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இந்த அமாவாசைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்கோம். எங்களுக்கு இது மாதிரி நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட விடைபெறுகிறேன்.